உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வார் வெர்பு. அதாவது அதனுடைய அர்த்தம் பார்த்தல், காணுதல். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வார் வெர்பு. வார் என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இதன் அர்த்தம் பார்த்தல், காணுதல் என்பதாகும். வார் வெர்பு எந்தெந்த இடங்களில் பயன்படுகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். பார்த்தல் அல்லது பார்வையால் உணரும் பொழுது வார் வெர்பை பயன்படுத்துகிறோம். பொதுவாக பார்த்தல் என்ற சொல்லும் ஒரு வினைச்சொல்ல 2 வார்த்தையால பிரெஞ்சுல சொல்றாங்க. ஒண்ணு "உவாறு", இன்னொன்னு "ரெகார்தே". இப்ப நான் உங்களுக்கு உவார பத்தியும், அதனுடைய பயன பத்தியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெகார்து வீடியோ வரும்போது நம்ம அது சம்பந்தமா தெளிவா பார்க்கலாம். கற்பனையாக உள்ள விஷயங்களை சொல்லும் இடங்களில் உவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். எதையாவது புரிந்து கொள்ளும் திறனை பற்றி பேச உவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். அடிக்கடி நடக்கும் செயலை சொல்லும்போது உவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். தெரிந்து கொள்வது போன்ற உள்ள இடங்களில் உவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வினையெச்சமாகவும் உவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். இப்ப நாம சொன்னது எல்லாமே உவார் வெர்பு எந்த இடங்களில எப்படி பயன்படுகிறது என்பத நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதற்கான எடுத்துக்காட்டோட நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது எளிமையா புரியும். உவார் வெர்பு இதனுடைய பார்ட்டிசிபிள் பஸ்ஸே "vu". இது பஸ்ஸே கம்போஸே அவைக் அவ்வார் வகையை சார்ந்தது. இது த்ரோசியம் குரூப் அல்லது இர்ரெகுலர் குரூப் வகையை சார்ந்தது. இது 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்ப நாம பிரசன்ட்ல எப்படி உவார் வெர்பு வருதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Je vois, tu vois, il voit, elle voit, nous voyons, vous voyez, il voit, elle voit. அடுத்தது பஸ்ஸே கம்போஸே உவார் வெர்புல எப்படி பயன்படுத்துறதுன்றத நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உவார் வெர்புடைய பார்ட்டிசிபிள் பஸ்ஸே "vu". இதுல நாம அவ்வார் கான்ஜுகேஷன் பயன்படுத்தணும். ஏன்னா இது பஸ்ஸே கம்போஸே அவேக் அவ்வார் வகையை சார்ந்தது. J'ai vu, tu as vu, il a vu, elle a vu, nous avons vu, vous avez vu, ils ont vu, elles ont vu. உவார் வெர்பை எப்படி ஃபியூச்சர் சாம்பிள பயன்படுத்தலான்றத இப்போது நம்ம பார்க்கலாம். Je verrai, tu verras, il verra, elle verra, nous verrons, vous verrez, ils verront, elles verront. இப்ப நாம அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். நிகழ்காலம் நான் பார்க்கிறேன், நீ பார்க்கிறாய், அவன் பார்க்கிறான் அல்லது அவர் பார்க்கிறார், அவள் பார்க்கிறாள், நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள். அடுத்தது இறந்த காலம் நான் பார்த்தேன், நீ பார்த்தாய், அவன் பார்த்தான் அல்லது அவர் பார்த்தார், அவள் பார்த்தாள், நாங்கள் பார்த்தோம்,
நீங்கள் பார்த்தீர்கள், அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள். அடுத்தது எதிர்காலம். நான் பார்ப்பேன், நீ பார்ப்பாய், அவன் பார்ப்பான் அல்லது அவர் பார்ப்பார், அவள் பார்ப்பாள், நாங்கள் பார்ப்போம், நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் பார்ப்பார்கள். இப்ப நாம அதாவது நிகழ்காலத்துடைய உதாரணங்களை என்னென்னு இப்ப பார்க்கலாம். Je vois ma grand-mère. நான் என் பாட்டியை பார்க்கிறேன். Aujourd'hui, nous pouvons bien voir l'Alpe. இன்று நாம் ஆல்பை அல்லது ஆல்ப்பு மலையை நன்றாக காணலாம் அல்லது பார்க்கலாம். Est-ce que vous voyez cet insecte là-bas? நீங்கள் அந்த பூச்சியை அங்கு பார்க்கிறீர்களா? இப்ப சொன்ன உதாரணங்கள் எல்லாமே பார்த்தல் அல்லது பார்வையால் உணரும் பொழுது உள்ள எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுகள். Est-ce qu'il voit toujours son ami? அவர் தினமும் அவருடைய நண்பரை பார்க்கிறாரா? இந்த உதாரணம் அடிக்கடி நடக்கும் ஒரு செயலை சொல்றதுக்கான உதாரணம். Il faut voir de plus proche. நாம் இன்னும் நெருக்கமாக பார்க்க வேண்டும். இது கற்பனைக்காக உள்ள ஒரு உதாரணம். நாம நெருக்கமாக பார்க்கணுன்றது பக்கத்துல போய் பார்க்கணுன்ற அர்த்தம் கிடையாது. இந்த செயலை நல்லா ஆராய்ஞ்சு, நல்லா யோசனை பண்ணி செய்யணும், பார்க்கணும் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். ப்ரோஷுக்கு பதிலா பிரேன்னு இருந்தா நாம பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படின்றது அர்த்தமாகும். Je vois maintenant. நான் இப்பொழுது பார்க்கிறேன். இப்போ ஒருத்தவங்க ஒன்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாம இருக்கும். அவங்க சொல்லி முடிச்ச பிறகு, அத பார்த்த பிறகு நமக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கலாம். அப்ப சொல்லும்போது, "ஓ! இவ்வளவுதானா?" அப்படின்னு நம்ம சொல்றது தான் இந்த எடுத்துக்காட்ட நம்ம எக்ஸ்பிரஷனா பயன்படுத்திக்கலாம். Elle ne veut pas te voir être avec Stephen. நீ ஸ்டீஃபனுடன் இருப்பதை அவள் பார்க்க விரும்பவில்லை. Fais voir. பார்க்க வை அல்லது பார்க்க செய். இப்ப நாம பசே கம்போஸே உடைய உதாரணங்கள இப்ப பார்க்கலாம். J'ai vu ma mère dans ma tête. நான் என் தலையில், அதாவது நினைவில், என் அம்மாவை பார்த்தேன். இந்த உதாரணம் ஏதாவது புரிந்து கொள்ளுதல் போன்றதற்கான உதாரணம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதே மாரி செயல் நினைச்சு பார்க்கும்போது, எங்க அம்மாவ பார்க்குற மாரி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான உதாரணம் இது. Tu as vu ton reflet dans le miroir. உன் பிரதிபலிப்பை கண்ணாடியில் பார்ப்பாய். Il a vu sa grand-mère. அவன் அவனுடைய பாட்டியை பார்த்தான். Elle a vu Ram dehors. அவள் வெளியே ராமை பார்த்தாள். இப்ப நாம ஃபியூச்சர் சாம்பிளுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். Je verrai une film la semaine prochaine. நான் அடுத்த வாரம் ஒரு படம் பார்ப்பேன். Il verra tout bientôt. அவர் விரைவில் எல்லாவற்றையும் பார்ப்பார். Est-ce qu'ils verront ton ami lundi prochain? அடுத்த திங்கட்கிழமை அவர்கள் உன் நண்பரை பார்ப்பார்களா? Tu verras ce que nous voulons dire. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை நீ காண்பாய். இந்த உவார் வெர்பு பொதுவாக நேரடியாகவோ அல்லது மறைமுக பதில தெரிவிக்கிறதுக்காகவோ நாம பயன்படுத்துறோம். ஏன்னா சில எக்ஸ்பிரஷன்ல இத நாம பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன சில உதாரணங்கள் மறைமுக அர்த்தத்தை தரக்கூடியதுன்றது உங்களுக்கு இப்ப பார்த்ததுலேருந்து புரிஞ்சிருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஃபினீர் வெர்புடைய கான்ஜுகேஷனு. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபினீர் என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். உங்களுக்கே தெரியும், ஃபினீர் என்பது ஒரு வெர்பு. இதன் அர்த்தம் முடித்தல் என்பதாகும். ஃபினீரை முடித்தல், நிறைவு பெறுதல் போன்ற செயல்களில் நாம் இதை பயன்படுத்துகிறோம். இப்ப நாம ஒரு வாக்கியத்துல எந்த சூழ்நிலையில நாம ஃபினீர் வெர்பை பயன்படுத்துறோன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு செயல் முடிவுக்கு வரும்பொழுது நாம் ஃபினீர் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஒரு பீரியட் ஆஃப் டைமை முடிப்பதற்கு நாம் ஃபினீர் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஒரு நீண்ட, விரும்பத்தகாத விஷயத்தை முடிக்க நாம் ஃபினீர் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஃபினீருக்கு மிக அர்த்தத்தில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைகளானவன அரத்தே, செசே, தெர்மினே ஆகியவை ஆகும். சில நேரங்களில் வினையெச்சமாகவும் ஃபினீர் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஃபினீர் இதனுடைய பார்ட்டிசிப் பசே ஃபினி என்பதாகும். இது பசே கம்போசே அவேக் அவ்வார் வகையை சார்ந்தது. இது இரண்டாம் குரூப் வகையை சார்ந்தது. இது 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஃபினீர் வெர்பை நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எப்படி கான்ஜுகேஷன் அமைக்கலாம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். Présent. Je finis. Tu finis. Il finit. Elle finit. Nous finissons. Vous finissez. Ils finissent. Elles finissent. Passé composé. J'ai fini. Tu as fini. Il a fini. Elle a fini. Nous avons fini. Vous avez fini. Ils ont fini. Elles ont fini. Futur simple. Je finirai. Tu finiras. Il finira. Elle finira. Nous finirons. Vous finirez. Ils finiront. Elles finiront. இப்ப நாம அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். முதல்ல நிகழ்காலம். நான் முடிக்கிறேன். நீ முடிக்கிறாய். அவன் முடிக்கிறான். அவள் முடிக்கிறாள். நாங்கள் முடிக்கிறோம். நீங்கள் முடிக்கிறீர்கள். அவர்கள் முடிக்கிறார்கள். அவர்கள் முடிக்கிறார்கள். இறந்த காலம். நான் முடித்து விட்டேன். நீ முடித்து விட்டாய். அவன் முடித்து விட்டான். அவள் முடித்து விட்டாள். நாங்கள் முடித்து விட்டோம். நீங்கள் முடித்து விட்டீர்கள். அவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்கள் முடித்து விட்டார்கள். எதிர்காலம்.
நான் முடிப்பேன். நீ முடிப்பாய். அவன் முடிப்பான். அவள் முடிப்பாள். நாங்கள் முடிப்போம். நீங்கள் முடிப்பீர்கள். அவர்கள் முடித்து விடுவார்கள். அவர்கள் முடித்து விடுவார்கள். இப்ப நாம ஃபினீர் வெர்புக்கான சில உதாரணங்கள பார்ப்போம். அதுல முதல்ல பிரசன்ட் டென்ஸ்க்கு எப்படி உதாரணங்கள் வருகிறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Exemple. Présent. Je finis mon travail. நான் என் வேலையை முடிக்கிறேன். Elle finit ses devoirs. அவள் அவளுடைய வீட்டுப் பாடத்தை முடிக்கிறாள். Ils finissent les chocolats. அவர்கள் சாக்லேட்டுகளை சாப்பிட்டு முடிக்கிறார்கள். இப்ப நாம அடுத்தது இறந்த காலத்திற்கான உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Passé composé. J'ai fini mon travail. நான் என் வேலையை முடித்து விட்டேன். Elle a fini ses devoirs. அவள் அவளுடைய வீட்டுப் பாடத்தை முடித்தாள். Ils ont fini les chocolats. அவர்கள் சாக்லேட்டுகளை சாப்பிட்டு முடித்தார்கள். இப்ப நாம எதிர்காலத்துடைய உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Futur simple. Je finirai mon travail. நான் என் வேலையை முடிப்பேன். Elle finira ses devoirs. அவள் அவளுடைய வீட்டுப் பாடத்தை முடிப்பாள். Ils finiront les chocolats. அவர்கள் சாக்லேட்டுகளை சாப்பிட்டு முடிப்பார்கள். இப்ப இதிலிருந்து நீங்க இரண்டாம் வகை குரூப்பான ஃபினீர் வெர்புடைய கான்ஜுகேஷனையும் அதனுடைய உதாரணத்தையும் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்ற நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது வெர்பு எமே வெஸ் டெத்தஸ்தே. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெர்பு எமே வெஸ் டெத்தஸ்தே. இந்த எமேன்றது விரும்புறது, டெத்தஸ்தேன்றது அதற்கு ஆப்போசிட்டான வெர்பு வெறுக்கிறது. ஆரம்பத்துல பிரெஞ்சு பேசக்கூடியவங்களுக்கு எமே வெர்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றத எமே வெர்பை பயன்படுத்தி தான் நாம சொல்றோம். எமே வெர்பை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதோட மட்டும் இல்லாம டெத்தஸ்தே வெர்பவும் நம்ம ஆந்திகேட்டிவ் பிரசன்ட்ல எப்படி பயன்படுத்தி நம்ம வாக்கியத்தை அமைக்கலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். எமே என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இதன் அர்த்தம் விரும்புதல் என்பதாகும். அன்பு, பாசம், நேசம் போன்றவற்றை உணர்த்தும் பொழுது நாம் எமே வெர்பை பயன்படுத்துகிறோம். நாம் விரும்பும் ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுதும் எமே வெர்பை பயன்படுத்துகிறோம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன காரணங்கள்ல இருந்து எமே வெர்பை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அடுத்தது நாம டெத்தஸ்தே வெர்பை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்துறதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். டெத்தஸ்தே என்பது என்னன்னா
எமே வெர்புடைய ஆப்போசிட், அதாவது எதிர்மறையான வினைச்சொல். நாம இப்ப சொன்னது போல டெத்தஸ்டே என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இதன் அர்த்தம் வெறுத்தல் என்பதாகும். பிடிக்காது, வெறுத்தல் மற்றும் வேண்டாதவை போன்றவற்றை செயல்களை உணர்த்தும் பொழுது நாம் டெத்தஸ்ட் வெர்பை பயன்படுத்துகிறோம். எதிர்மறையான வாக்கியங்களை அமைப்பதற்கு டெத்தஸ்டே வெர்பை பயன்படுத்துகிறோம். எமே மற்றும் டெத்தஸ்டே வெர்ப் பிரீமியர் குரூப் வகையை சார்ந்தது. பொதுவாக விரும்புறதிலிருந்து வெறுக்கிறத நாம ஒரு 4 ஸ்டேஜா பிரிச்சு விரும்புறதிலேருந்து வெறுக்கிறத நம்ம சொல்றோம். அதுல ரொம்ப முதன்மையா இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, விரும்புறதுல எமே தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனால நாம இதுல சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா அதோரே, எமே, நேபா எமே, டெத்தஸ்டேன்ற 4 டிவிஷனா இருக்கு. நாம அடுத்தடுத்ததுல அத பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எமேவும், டெத்தஸ்டேவும் பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம இந்த 2 வெர்புக்கும் இண்டிகேட்டிவ் பிரசன்ட், அதாவது சாதாரண நிகழ்காலம் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த எமே வெர்ப நாம அதிகமாக இண்டிகேட்டிவ் பிரசன்ட்லயும், அதோட மட்டும் இல்லாம குண்டிசியம் பிரசன்ட்லயும் தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நாம இண்டிகேட்டிவ் பிரசன்ட்ல எப்படி பயன்படுத்தலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம எமே வெஸ் டெத்தஸ்டே பிரசன்ட் இண்டிகேட்டிவ் கான்ஜுகேஷன் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். J'aime, tu aimes, il aime, elle aime, nous aimons, vous aimez, ils aiment, elles aiment. இப்ப சொன்னதுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். நான் விரும்புகிறேன், நீ விரும்புகிறாய், அவன் விரும்புகிறான் அல்லது அவர் விரும்புகிறார், அவள் விரும்புகிறாள், நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் விரும்புகிறீர்கள், அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள். இப்ப நாம அடுத்தது டெத்தஸ்டே வெர்புக்கு எப்படி கான்ஜுகேஷன் வருதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Je déteste, tu détestes, il déteste, elle déteste, nous détestons, vous détestez, il déteste, elle déteste. அதனுடைய தமிழ் அர்த்தம், நான் வெறுக்கிறேன், நீ வெறுக்கிறாய், அவன் வெறுக்கிறான் அல்லது அவர் வெறுக்கிறார், அவள் வெறுக்கிறாள், நாம் வெறுக்கிறோம் அல்லது நாங்கள் வெறுக்கிறோம், நீங்கள் வெறுக்கிறீர்கள், அவர்கள் வெறுக்கிறார்கள், அவர்கள் வெறுக்கிறார்கள். இப்ப நாம பிரசன்ட் இண்டிகேட்டிவ், அதாவது சாதாரண நிகழ்காலத்துடைய கான்ஜுகேஷன் எப்படி வந்துச்சுன்றத நம்ம இப்ப பார்த்தோம். அதை பயன்படுத்தி நாம எப்படி வாக்கியத்தை அமைக்கலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Aimer, exemple. Je t'aime. நான் உன்னை விரும்புகிறேன். Est-ce que tu aimes aller au théâtre? நீ தியேட்டருக்கு செல்வதை விரும்புகிறாயா? Il aime jouer au cricket. அவர் கிரிக்கெட் விளையாடுவதை விரும்புகிறார். Elle aime les cadeaux. அவள் பரிசுகளை விரும்புகிறாள். On aime le français. நாங்கள் பிரெஞ்சை நேசிக்கிறோம். Nous aimons bien cette chanson. நாங்கள் இந்த பாடலை மிகவும் விரும்புகிறோம். Est-ce que vous aimez la musique? உங்களுக்கு இசை பிடிக்குமா?
அல்லது நீங்கள் இசையை விரும்புகிறீர்களா? Mon frère et ses amis aiment les bonbons. என் சகோதரனும் அவரது நண்பர்களும் மிட்டாய்களை விரும்புகிறார்கள். இப்ப நாம அடுத்ததாக டெத்தெஸ்டேவுடைய உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Détester. Exemple. Je vous déteste. நான் உங்களை வெறுக்கிறேன். Est-ce que tu détestes regarder la télé? நீ டிவி பார்ப்பதை வெறுக்கிறாயா? Il déteste jouer au hockey. அவர் ஹாக்கி விளையாடுவதை வெறுக்கிறார். Elle déteste apprendre des leçons. அவள் பாடங்களை கற்றுக்கொள்வதை வெறுக்கிறாள். On déteste le français. நாங்கள் பிரெஞ்சை வெறுக்கிறோம். Nous détestons passer le week-end au cinéma. நாங்கள் திரைப்படங்களை பார்க்க வார இறுதியில் போவதற்கு வெறுக்கிறோம். Est-ce que vous détestez la musique classique? நீங்கள் கிளாசிக்கல் இசையை வெறுக்கிறீர்களா? Raju et ses amis détestent faire leurs devoirs. ராஜுவும் அவரது நண்பர்களும் தங்கள் அல்லது அவர்களுடைய வீட்டுப் பாடம் செய்வதை வெறுக்கிறார்கள். இவ்வளவுதாங்க ஏமேவுக்கும் டெத்தெஸ்டேவுக்கும் உள்ள வித்தியாசம். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். டெத்தெஸ்டே வெர்பை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, எமேன்ற வெர்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெர்பு. நம்மளை போல் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்களுக்கு இந்த எமே வெர்பை நாம் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சொன்ன உதாரணங்களை பயன்படுத்தி நீங்களே சில உதாரணங்களை அமைச்சு பேசி பழகுனீங்கன்னா எமே வெர்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்லே பிரீமியர் குரூப் termine ES EONS EZ ENT. Je parle, tu parles, il parle, elle parle, on parle, nous parlons, vous parlez, il parle, elle parle. Je parle, நான் பேசுகிறேன். tu parles, நீ பேசுகிறாய். il parle, அவன் பேசுகிறான். elle parle, அவள் பேசுகிறாள். on parle, நாங்கள் பேசுகிறோம். nous parlons, நாங்கள் பேசுகிறோம். vous parlez, நீங்கள் பேசுகிறீர்கள். il parle, அவர்கள் பேசுகிறார்கள். elle parle, அவர்கள் பேசுகிறார்கள்.